அந்த குழந்தை அழுறா, அவதார் பயமுத்துறாங்க. நெக்ஸ்ட் நம்ம எங்கே போக போகிறோம்னா ரொம்ப முக்கியமான இடத்துக்கு போக போகிறோம். என்னங்க சாயுது? விஜய் சித்து வீடியோவில் சூரிய ப்ரோ வந்து ஒரு காரில் ஃபுல்லாக பேசியிருப்பாங்க, பட் ஃபுல்லாக டைம் லேப்ஸ் எடுத்து வச்சிருப்பார்ல. வீடியோ ப்ளே பண்ணி பார்க்குறேன், முடிஞ்சிச்சுங்க வீடியோ. ஸோ நம்ம ரீச் ஆகிட்டோங்க டெஸ்டினேஷன். நாங்கள் உள்ளே போயிட்டு எவ்வளோ டிக்கெட் ப்ரைஸ்லாம் காமிக்கிறேன். ஐ திங்க் வெளியவே போட்டிருக்காங்க, நான் கிட்ட போயிட்டு காட்டுறேன். ஸோ இதாங்க ப்ரைஸு. ஓ, ஹாரர் ஹவுஸ்லாம் இருக்கா? ஓகே ஓகே. அவதார் மட்டும் இல்லைங்க, எல்லாமே இருக்குது. ட்ரெஷர் ஹண்ட்டு, டிஸ்னி வேர்ல்டு, ஹாரர் ஹவுஸு, ஸ்வீட் கார்ன், லெமன் சோடா, ஐ திங்க் காம்போ நினைக்கிறேன் அதெல்லாம். அப்புறம் இங்கே இது வந்து ஜெயிண்ட் வீல்லாம் வெளியே பின்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, உள்ளே போகலாம். நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னா நம்ம இங்கே டிக்கெட் எடுத்துடலாங்க. இங்கே டிக்கெட் எடுத்துட்டோம், அப்படியே உள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து அங்கே தான் டிக்கெட் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் இங்கே தான் வாங்கணும் போல். ஓகே, நம்ம உள்ளே போயிட்டு மாஸ் பண்ணிடலாம். என்னெல்லாம் இருக்குன்னு காட்டுறோம் போயிட்டு. செலிப்ரிட்டிலாம் நடந்து போவாங்க, அந்த மாதிரி இருக்குது பையன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வரேங்க. இப்போ தீம் பார்க்கு நாங்கள் லாஸ்ட் டைம் போனோம், தடாக்கு போயிட்டோம் தீம் பார்க்கு பதிலாக. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எல்லாரும் வந்து வேஷத்தை வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ரெஸ்ட் எடுக்கணும், பரவாயில்ல. ஹாய் வருஷத்துக்கு அப்புறம் வரேன்னா கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அப்படியே நமக்குள்ளே அந்த குழந்தை தவணலாம் இருக்கும்ல, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வருதுங்க. ஸோ பாருங்களேன், செம்மையாக இருக்குது. வாவ். இந்த வீடியோ மட்டும் என்னோடய சித்தி பசங்க பார்த்துட்டு இருப்பாங்க, தக்ஷன், மௌலி, இன்னும் நிறைய சஞ்சனாலாம் இருப்பாங்க. ஸோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மனசை திட்டாதீங்க, என்ன சடனாக தான் பிளான் பண்ணேன். ஓகே, அன்எக்ஸ்பெக்டட் பிளான். ஸோ போகலாமா வேணாம் யோசிச்சுட்டே இருந்தேன், அட் லாஸ்ட் வந்துட்டேன். ஓகே, ஸோ கோச்சிக்காதீங்க, வீடியோ பார்த்துட்டு. ஓகே, செம்மையாக இருக்குங்க சீரியஸாக. நான் கூட கொஞ்சம் கசன்னு இருக்கும்னு நினச்சேன். ஏசிலாம் போட்டிருக்காங்க உள்ள, வேறு லெவலு, சூப்பராக இருக்குங்க. ஒரு மாதிரி லைக் ரொம்ப மைல்டாக காமாக, லைட்டிங்ஸ்லாம் செம்ம ட்ரிப்பியாக இருக்குது. இங்கே பாருங்களேன், இப்போ அப்படியே கலரிங் மாறும் பாருங்களேன், மாறிச்சா வேறு லெவலுங்க. லைக் உண்மையாகவே ஒரு டிஸ்னி வேர்ல்டில் இருக்கிற மாதிரிலாம் இல்லை, கொஞ்சம் குட்டி ஃபீல். அந்த குட்டி ஃபீலே போதுங்க. 130 ரூபா தான். நான் டிக்கெட் ப்ரைஸ்லாம் எல்லாமே கிளியராக காமிச்சிருப்பேன் ஆல்ரெடி. நான் எடுத்த பேக்கேஜ் வந்து சில்வர் பேக்கேஜ், 130 rupees. ஸோ அதில் வந்து 3 ஷோ சம்திங் நினைக்கிறேன். நான் அதை போக சொல்கிறேன், ஆனால் உங்களுக்கு கவனிக்கல, டைம் எடுத்து சொல்லி சீக்கிரமாக வந்துட்டேன். ஓகே, நான் வீடியோ முடிகிறப்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எல்லாமே. ஓகே, நீங்கள் இப்போ ஜாலியாக என்ஜாய் பண்ணி பாருங்கள் என் கூட. வாவ். குழந்தையாக மாற்றினா நைஸ். ஸோ நீங்கள் வந்து 360 வீடியோ வேணும்னா 50 rupees கொடுத்து எடுத்துக்கலாம். செம்மையாக இருக்குங்க. ஹே தலைவர் ப்ரூஸ் வெயின். ஹாய் ப்ரூஸ் வெயின். ஓகேங்க, டிஸ்னி வேர்ல்டு பார்த்து முடிச்சாச்சு. நம்ம நெக்ஸ்ட் என்ன போக போகிறோன்னா சத்தியமாக தெரியல, நான் போயிட்டு சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு தெரியல. ஐ திங்க் ஹாரர் ஹவுஸ் நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு, இல்லை அவதாரான்னு தெரியல. ஓகே, நம்ம போயிட்டு கண்டினியூ பண்ணலாம்.
ரூம்க்கா அவதாரா ஓகே 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 ட்ரெஷர் ஹண்ட். காய்ஸ் இங்கே பாருங்க, நெக்ஸ்ட் நம்ம ட்ரெஷர் ஹண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கோல்டுலாம் இருக்குங்க. ஸோ ஐ திங்க் கோல்டெலாம் நீங்கள் அந்த கோல்டு நினச்சிக்காதீங்க. இது ஜஸ்ட் ஒரு லைக் நார்மல் ஒரு செட்டிங் ஃபுல்லாகவே. நான் உங்களுக்கு என்னோடய மொபைலில் காட்டுறேன், இன்னும் கிளியராக இருக்கும். ஸோ பாருங்கள், இங்கே பாருங்களேன். ஸோ ஃபுல்லாக ட்ரெஷர் அன்ட்டு இல்லை, வெறும் ட்ரெஷர் நினைக்கிறேன் இது. ஸோ நான் ஃபஸ்ட்டு அன்ட்டுன்னு சொல்லியிருப்பேன். நம்ம அன்ட்டுனா நம்ம ஜாலியாக போயிட்டு கண்டுபிடிக்கணும். ட்ரெஷர் அண்ட் கேம்லாம் வைப்பாங்களே காலேஜில், அதெல்லாம் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு ட்ரெஷர் ரூம் மாதிரி. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக கோல்டு மாதிரி செட்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. செம்மங்க. இங்கே பாருங்களேன், இந்த இடமே வந்து ஒரு ராஜாலாம் இருப்பாங்களா அந்த காலத்தில், ஒரு கேவ், அந்த கேவ் மாதிரி வச்சுருக்காங்க இடத்த. கொஞ்சம் இருட்டாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கேவ் இங்கே பாருங்கள், அந்த ராஜாவோட அந்த வாரியர்லாம் இருப்பாங்க சண்டை போடுற மாதிரி, அதெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த ராஜாக்கள்லாம் இருப்பாங்கல்ல, எதுவுமே தெரிய மாட்டுதுங்க. சாரி, ரொம்ப இருட்டாக இருக்கீங்க, ஏன்னா அவங்க செட்டப் அந்த மாதிரி. அதுக்குள்ளே அங்கே பாருங்க அவதார். ஓகே, நான் இது ஃபஸ்ட்டு கிளியராக காமிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம அவதார் கிட்ட போகலாம். ஓகே, வாவ், செம்மங்க. நான் தெரியுறேன்னா நான் கொஞ்சம் ஃப்ளாஷ் வச்சுருக்கேன், அதனால தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபேம், இதையும் இப்போ தெரியவே நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து ட்ரெஷர் முடிச்சிட்டோங்க. செம்ம இருட்டாக இருக்குது, அதனால் பெருசாக தெரிஞ்சிருக்காது. ஒரு ராஜாக்கள்லாம் ட்ரெஷர் வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி செட்டிங் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் வந்து ரொம்ப கூலிங்காக இருக்குங்க உள்ளே. நான் ரொம்ப கசகசு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன், ரொம்ப ஸ்வெட் ஆகும்னு நினச்சேன். பட் ரொம்ப கூலிங்காக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம எங்கே போக போகிறோம்னா ரொம்ப முக்கியமான இடத்துக்கு போக போகிறோம். கமான், லெட்ஸ் கோ. ஸோ என்னன்னு நீங்களே பார்ப்பீங்க. கமான். த அவதார் இன் சென்னை. அவதாரோட பிளேஸுங்க, செம்மையாக இருக்குல்ல. இதுக்கு தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு பெரிய ப்ரொமோஷன். எதுக்காகனா இந்த அவதாரை பார்க்க தான். ஸோ இப்போ நம்ம அங்கே தான் இருக்கோங்க. இதுக்காக தான் நிறைய பேர் வராங்க. உள்ள அவதாரோட ஆளுங்களாம் இருக்காங்க. நம்ம உள்ளே போய் பார்ப்போம். ஓகே, அந்த லைட்டிங்ஸ்லாம் பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது. செம்ம கிராண்டாக இருக்குங்களே, வேறு லெவலு. ஆக்சுவலி பிளானே பண்ணல. ஓகே, போகலாமா வேணாவா டவுட்லேயே இருந்தேன். ஏன்னா கொஞ்சம் ஒர்க்லாம் நிறைய இருந்தது. பட் ஓகே, நம்மளோட ஆளுங்கிட்டலாம் காட்டலாமே, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ நம்மளோட ஃபேம் கிட்ட காமிக்கலாமே சொல்லிட்டு தான் நான் வந்தேன். எனக்கும் போகணுன்னு ஐடியாவே இல்லை. பட் செம்மையாக இருக்குது சீரியஸாகவே. 130 ரூபாய்க்கு வர்த்துங்க சீரியஸாக. அங்கே பாருங்கள் அவதார் அங்கே பாருங்க. அந்த குழந்தை அழுகுறா, அவதார் பயமுத்துறாங்க. அந்த பையன் பயன்ட்டாங்க, அவதார் வேஷம் போட்டிருக்காங்களே, அவன் பயமுறுத்திட்டாங்க. நான் கூட சும்மா விளையாடிட்டு இருக்கான்னு நினச்சேன், அவன் சீரியஸாக பயமுறுத்துறாங்க குழந்தைய. செம்ம லைட்டிங்க சீரியஸா. அங்கே பாருங்க அவதார், அங்கே பார்த்தீங்களா. லைட்டிங் பயங்கரமா இருக்கு. செம்ம ட்ரிப்பியா இருக்குங்க லைட்டு. ஓய்யோ, அது படத்தில் பார்த்துருக்கீங்களா, ஏதாவது பறக்கும் வெள்ளை வெள்ளையா, அதெல்லாம் அப்படியே வச்சிருக்காங்க பாருங்களேன். வாவ். பட் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம், இப்போ இதுவே நீங்கள் இப்போ துபாய்லாம் அபுதாபிலாம் போனீங்கன்னா இதெல்லாம் இன்னும் பறக்க வச்சுருப்பாங்க. ஆனால் என்ன அதிகம் காசு அது. இது 130 ரூபாய்க்கு பறக்கலாம் வைக்க முடியாது, மாட்டினதே பெரிய விஷயம்டா சொல்லி பண்ணி வச்சுருக்காங்க போல். பட் எனிவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆனால் திருப்பி எப்படியே போயிடுவோமா, எப்படி போகிறது? இப்படி போகணும் போல் கீழே. ஹலோ சூர்யாஸ் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ இன்டர்வியூ கொடுக்கலங்க, ரொம்ப அவசரமாக உள்ளே வந்துட்டேன். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னா தீவுத்திடல். ஸோ இது எங்கே இருக்குன்னா மெரினா பீச்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் தான். ஸோ நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டாலே வந்துடும், தீவுத்திடல்னு போட்டாலே. இது வந்து 6 மந்த் இல்லை மந்த்லி வந்து ஏதாவது எக்ஸிபிஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஏதாவது டிஃப்ரெண்ட் ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க. ராட்னம் லைக் அந்த அப்பளம்லாம் விற்பாங்கல்ல. ஸோ நீங்கள் நார்மலாக பார்த்தா தெரியும், லைக் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஸ்னோ வேர்ல்டில் ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவதார். ஸோ இதை வச்சு தான் ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே அவதார் மட்டும் இருக்கானா அப்படிலாம் இல்லை, ட்ரெஷர். ஸோ இதுக்கு பின்னாடி அந்த ரங்கராட்டினம், அந்த டிராகன், நீங்கள் அப்புறம் ஒரு ஃபுட் கோர்ட்லாம் இருக்குது பின்னாடி. ஸோ ஏதாவது சாப்பிடணும் அப்படிலாம் இருந்தால் நீங்கள் ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டே விளையாடலாம் ஃபேமிலி கூட. எஸ், ஸோ இந்த அவதார் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சனலாக. ஸோ ஒரு மோசமான விஷயம் நடந்துச்சு. கேமராமேனை வந்து எதுக்கு கூப்பிட்டு வந்து எனக்கே தெரியல, சீரியஸாக சொல்கிறேன்.
அவ்வளோ நேரம் பேசுனாங்க. இது வந்து ஐ திங்க் ஒரு செகண்ட் டேக்கோ தேர்ட் டேக்கோ. இந்த விஜய் சித்து வீடியோவில் சூரிய ப்ரோ வந்து ஒரு காரில் ஃபுல்லாக பேசியிருப்பாங்க, பட் ஃபுல்லாக டைம் லேப்ஸ் எடுத்து வச்சிருப்பாங்கல்ல. நான் இந்த வீடியோ போடுறேன் பாருங்க. நான் அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு பேசினேன், ஃபுல்லாக டைம் லேப்ஸில் வீடியோ ப்ளே பண்ணி பார்க்குறேன். கேமராமேன் ஸோ வீடியோ ப்ளே பண்ணி பார்க்குறேன், முடிஞ்சிச்சுங்க வீடியோ. அதுக்குள்ள அவ்வளோ நேரம் பேசினேன், அவ்வளோ நேரம் அந்த அட்ரஸ்ஸு, டைமிங்கு, எவ்வளோ ப்ரைஸு எல்லாமே கஷ்டப்பட்டு சொன்னால் இந்த கேமராமேன் வந்து டைம் லேப்ஸில் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு எனிவே நான் எல்லாமே சொல்லியிருப்பேன், லொக்கேஷன் சொல்லியிருப்பேன். மெரினாலேருந்து கிட்ட தான் 1 கிலோமீட்டர், நீங்கள் கூகுள் மேப்பில் பார்த்துக்கலாம். அண்ட் ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியணும்னா அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், டைமிங் எல்லாமே நான் வந்து கிளியராக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். டவுட் தான் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறேன். ஓகே, பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்மகிட்ட மைக்கெலாம் வாங்குற அளவுக்கு நம்ம ஒன்றும் யூடியூப் பேச வளரல, சீக்கிரமாக வளருவோம், அப்போ மைக் வாங்கலாம். ஓகே, ஸோ ஓகேங்க, நான் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். டைம் ஆகிட்டே இருக்குது. லெட்ஸ் கோ. கேமராமேன் அங்கே இருக்கிற அவதார்லாம் பார்க்குறாங்க. இவன் என்ன ரொம்ப நேரமாக ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்கான்னு. நமக்கு தான் தெரியும் அவங்க பெயின் என்னன்னு. 3-4 வாட்டி கண்டென்ட் எடுத்துருங்க இதே இடத்துல நின்று பார்ப்போம். இந்த வீடியோ டைம் லேப்ஸில் இருந்தது. கேபேஜா? வாவ். இந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஓடிட்டே இருக்கு, பேக்ரவுண்ட் சவுண்ட் ஓடிட்டே இருக்கு. நான் பேசுறது உங்களுக்கு கிளியராக கேட்டுச்சா கூட தெரியல, இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ எடுத்து. நல்லா பண்ணியிருக்காங்க, சீரியஸாக நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். முடிஞ்ச அளவுக்கு கிட்ஸை கூப்பிட்டுவாங்க. இன்னும் ஒரு 2 வீக்ஸில் தான், இன்னும் 2 வீக்ஸ் தான் இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் ஸோ. கேமராமேன் பயமாக இருக்குது கொடுக்குறதுக்கு. ஸோ இன்னும் 2 வீக்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக கொண்டு வாங்க. நானும் சீக்கிரமாக 2 டேஸில் இந்த வீடியோ நான் போட்டுறேன். ஏன்னா நம்ம பண்ணுற வீடியோஸ்லாம் வந்து கண்டிப்பாக டிலே ஆகி தான் வருது. நானே எடுக்கணும், நானே எடிட் பண்ணணும். வீடியோ கூட எடிட் பண்ணிடலாங்க. ரொம்ப பெரிய விஷயம் வந்து தம்ப்நெயில் பண்ணுறது தான் தலைவலி. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ நான் முடிஞ்சளவுக்கு 2 நாளில் கொடுத்துட்றேன். சாட்டர்டே சண்டேக்குள்ளே கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் 2 வீக்குள்ளே நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணுங்கள். செமையாக இருக்குது சீரியஸாக. முக்கியமாக குழந்தைங்களை கூப்பிட்டுவாங்க. ஓகே, எஸ், லெட்ஸ் கோ. ஏய் நைஸ், இங்கே செமையாக இருக்குங்க. வாவ். ஃபோனில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்களேன். ஃபோனில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அப்படி கோப்ரோவில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஐ திங்க் கோப்ரோ கொஞ்சம் வைட் ஆங்கிள்னால அப்படி தெரியுதான்னு தெரியல. ஐ திங்க் இதை விட முடியுதுன்னு நினைக்கிறேங்க அவதார். ரொம்ப நேரம் உள்ள போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. பார்த்துக்கலாம், நம்ம தான் அவதார். அங்கங்கே இருப்பாங்க பார்த்தா, ஒரே இடத்துல உட்காந்து ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாய் ப்ரோ. ஹாய். நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். என்ன ப்ரோ வீடியோ எடுத்துகிறோம் கத்துற போது? ஓகே ஃபேம். ஸோ நம்ம அவதார் இன்னொரு அவதார் வெளியே இருந்து வராங்க ஜாலியாக ஜூஸ் குடிச்சிட்டு. ஓகே, வாவ் சூப்பருங்க. இங்கே பாருங்க. ஏங்க நான் ஐ திங்க் கோப்ரோவில் கிளியராக தெரிய மாட்டேதுங்க. இங்கே பாருங்கள், என் ஃபோனில் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஐஃபோனில். ஐ திங்க் ஆமாம், அந்த கோப்ரோக்கும் ஃபோனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். பிகாஸ் கொஞ்சம் வைட் ஆங்கிள்னால அப்படி தெரியுது. நான் உங்களுக்கு வந்து இந்த ஃபோன் ஃபுட்டேஜஸ்லாம் ஆட் பண்ணி விடுறேன். சூப்பராக இருக்குது. தேங்க்யூ போட்டிருக்காங்க.
ரொம்ப நல்லா இருந்ததுங்க சீரியஸாக. இங்கே பாருங்கள் அந்த அவத்தை வந்து ஜாலியாக ஜூஸ் குடிச்சிட்டு எஸ்கேப் ஆகி போகிறாங்க. அவ்வளோதாங்க முடிச்சிட்டோங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது, பர்த்து. நம்ம ட்ரெஷர் முடிச்சிட்டோம். என்னென்ன போட்டிருந்தாங்க டிக்கெட்டில் நான் காமிக்கிறேன் பாருங்கள் என்னென்ன போட்டிருக்காங்கன்னு. வந்த வேகத்தில் கவனிக்கவே இல்லை. இதில் எதுவுமே ஆட் பண்ணலப்பா, எதுவுமே ஆட் பண்ணலப்பா இதில். நம்ம சில்வர் எடுத்தோம், எதுவுமே இதில் நான் எதுவுமே ஆட் பண்ணலங்க. ஓகேங்க, நான் வெளியே அந்த இது பேனர் காமிக்கிறேன். அந்த பேனரில் கிளியராக போட்டிருப்பாங்க எவ்வளோ ப்ரைஸ்னு. நாங்கள் எடுத்தது சில்வர். ஆனால் 130 rupees ஒருத்தருக்கு. ஃபேம் வெளியே வந்த உடனே இங்கே பாருங்க இந்த கேம் அதில் வச்சுருக்காங்க. நிறைய க்ளோஸ்டுங்க, டைம் ஆகிடுச்சுன்னு. அவ்வளோதான், அதுக்கு மேலே எதுவுமே இல்லைங்க, பெருசாலாம் எதுவுமே இல்லை. நான் ஒரு பெரிய ஃபுட் கோர்ட் நான் சொல்லியிருப்பேன், என்னை மன்னிச்சிடுங்க. ஓகே, ஆனால் ஃபுட் கோர்ட் இருக்குன்னு சொன்னாங்க, பட் பெரிய ஃபுட் கோர்ட் நான் நினச்சேன் அந்த மாதிரி. ஓகேங்க. ஸோ இங்கே 90s கிட்ஸோட சாக்லேட்லாம் வச்சுருக்காங்க. அவ்வளோதாங்க, கடை தாங்க இருக்குது. இதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் கடை அந்த மாதிரி தான். ஸோ கைஸ், நாங்கள் வந்து இதை ஆர்டர் பண்ணியிருக்கோம், இது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன். ஓகே, ஸோ இந்த பாட்டில் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப நேச்சராக பாலோட ஏடுங்க. ஆக்சுவலி சக்கரைலாம் போடல, அப்படி தான். ஓகே, வாவ், சத்தியமாக சக்கரை போடலையா? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ஸ்வீட்டாக, செம்ம திக்காக இருக்குங்க. Awesome. ஃபுல்லாக ஏடுங்க, தெரியுதா? லெவலு. ஓகே, நான் சாப்பிட்டு வெளியே போய் கண்டினியூ பண்ணுறேன். ஐ திங்க் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு எல்லாமே. ஓகே, லெட்ஸ் கோ. ஓ, அப்படியே வெளியே வந்தீங்கன்னா அந்த கேம்ஸ்லாம் இருக்குங்க. இதெல்லாம் நம்ம வந்து ஸ்டார்டிங்கே வாங்கலை. நல்ல வேலை வாங்கலை. சீரியஸாக உங்களுக்கு வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படியே கடை, இந்த சைடு கேம்ஸ். பே ரூம்லாம் இருக்குங்க இங்கேயே. நம்ம அதெல்லாம் டிக்கெட் எடுக்கல. அப்படியே இங்கே ஸ்னோ வேர்ல்டு. ஸோ நீங்கள் வந்து வேணும்னா நீங்கள் முன்னாடியே டிக்கெட் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். அப்படிலாம் நீங்கள் கூட தனியாக வந்து எடுத்துக்கலாம், ஒரு பேக்கேஜ் மாதிரி இல்லாமல். உங்களுக்கு சடனாக தோணுச்சு உங்கள் பசங்க ரொம்ப தொல்லை பண்ணுறாங்கன்னா யூ கேன் ட்ரை ஸ்னோ வேர்ல்ட், அங்கே ஹாரர் ஹவுஸ். அதுக்கு மேலே பெருசாக குட்டி குட்டி கேம்ஸ் தான் இருக்குது. ஐ திங்க் நாளைக்கு வீக்கெண்டு, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை செம்ம க்ரௌடாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வீக் டே, அதனால் பெருசாக க்ரௌட் இல்லை. ரொம்ப லேட்டாக வர வந்துட்டோம், நிறைய கடை க்ளோஸ்டு. அவ்வளோதாங்க. அப்படியே அந்த ராட்னெலாம் இருக்குது. ஐ திங்க் அதுவும் க்ளோஸ்டுன்னு நினைக்கிறேன். நம்ம போய் கிட்ட போய் பார்ப்போம். ஸோ ஆஃப்டர் த காலேஜ், நான் வந்து எஸ்ஆர்எம் காலேஜில் படித்தப்போ மிலானுக்கு அப்போ போடுவாங்க. ஐ திங்க் அது ரொம்ப சின்னதாக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்குது ஆக்சுவலி. அவ்வளோதாங்க. ஸோ ட்ராகன், இங்கே ஏதோ கேம்ஸ் இருக்குது, நிறைய இருக்குங்க, பரவாயில்லையே. பட் அதெல்லாம் க்ளோஸ்டு, மக்கள் கம்மியாக இருக்கிறனால. நாளைக்கு வீக்கெண்ட், நாளைக்கு தான் தெரியும். ஸோ ஃபேமே இங்கே பாருங்க. ஸோ பிளான் பண்ணிட்டே இந்த போலாமா வேணாமான்னு. ஓகே, போலாமேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஐயோ, ஓ மை காட், ஓ மை காட். ஃபாஸ்ட்டாக சுற்றுறாங்க. என்ன ஃபாஸ்ட்டாக சுற்றுறாங்க? ஸ்லோவாக சுற்ற சொல்லு. ஸோ ஃபேம், நான் வந்து யோசிச்சுட்டே இந்த போலாமா வேணாவான்னு. இவ்வளோ தூரம் வந்துட்டோம். ப்ளஸ் நம்ம அங்கேருந்து நடந்து வந்தோம்ல. ஓகே, பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஓ, சென்னையே தெரியுதுங்க. அப்படிலாம் இல்லை, பக்கத்தில் கூவாடெலாம் தெரியுது. ஸோ ஃபேம், என்னங்க சாயுது. ஸோ ஃபேம் செம்மையாக இருக்குது. ஐ திங்க் காலேஜ் முடிச்சு ஒரு 5 years மேலே ஆயிடுச்சுங்க. ஆனால் கடைசியாக மிலான் அப்போ நான் வந்து இந்த நகராட்டமில் போனேன். பட் அது குட்டிங்க, இது ரொம்ப பெருசாக இருக்குது. அப்படியே ஆக்சுவலாக நீங்கள் மார்னிங் டைம்லாம் வந்தீங்கன்னா ஐயோ தலை சுற்றுதுங்க, தலை சுற்றுது. இப்போ நீங்கள் மார்னிங் டைம்லாம் வந்தீங்கன்னா எல்லா வியூவும் தெரியும் போல, இருட்டில் தெரிய மாட்டேது. கேமராமேன் பயத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க, எப்படி எடுக்கணும் எப்படி எடுக்கக்கூடாது. நான் அப்படியே கூலாக இருக்க வேண்டியது தான். தேங்க்யூ.
ஸோ ஃபேம், ஸோ பயங்கரமாக விளையாடி முடிச்சாச்சு. அவ்வளோ இதோட லாஸ்ட் எல்லாம் முடியுது. இங்கே ட்ராகன் நிறைய கேம்ஸ்லாம் இருக்குது, நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். பட் நம்ம அது பெருசாலாம் போகலை. இதுவே நான் வந்து ஒரு மெமரிஸ்க்காக தான் போனேன், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் போகணுமேனு. ஓகே, ஸோ சேனலுக்கு என்ன புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய வீடியோஸ் கேட்டதுக்கான வீடியோஸ் தான் இன்னும் வரும், கண்டிப்பாக ஒரு வெயிட் பண்ணி பாருங்கள். தடா வீடியோஸ் வந்து நம்ம ரீசெண்டாக போட்டுருக்கோம். அண்ட் வந்து இது வந்து இன்னும் 2 days நான் கண்டிப்பாக வீடியோ போட்டுருவேன். இந்த லாஸ்ட் டேட் இது எப்போன்னு தெரியல, நான் வெளியே போயிட்டு கிளியராக சொல்கிறேன். ஓகே, அண்ட் யா, ஸோ இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். என்ஜாய், லெட்ஸ் கோ. அண்ட் ஃபேமிலி கூட வாங்க, அப்போ ரொம்ப ஜாலியாக இருக்கும். குழந்தைங்களை கூப்பிட்டு வாங்க. ஓகே, பீஸ், சியர்ஸ். இதுக்கே தலை சுற்றுது பயங்கரமாக, ரங்கராட்டினம் ஆடினதுக்கே. அதெல்லாம் ஆடினா அவ்வளோதான், தலை அப்படியே ஆன் ஆகிடும் போல். இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, அந்த மேபி அந்த வயசு போயிடுச்சான்னு தெரியல, பெருசாலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. லைட்டாக இப்போ ரொம்ப நான் இந்த ஃபீல் நம்ம ராட்டினம் விளையாடுறப்போ ஒரு வாமிட் சென்சேஷன், தலை சுத்தம் இல்லை, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வருது. ஐ திங்க் அபுதாபியில் அந்த ஒரு ராட்டினம் விளையாடினா அப்போ அந்த ஃபீல் வந்தது. அபுதாபி போனப்போ, அபுதாபி போய் ஒரு 3 years ஆக போகுது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் நான் விளையாடுறேனே. ஸோ அந்த ஃபீல் வரப்போ சூர்யா இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சுல்ல, அந்த மாதிரி தான் ஃபீல் எனக்கு. ஸோ அவ்வளோதான், நம்ம அந்த வயசாக தாண்டிட்டோம். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக விளையாடுறது, இந்த ராட்டினம் போகிறதுலாம் ரொம்ப சலிச்சிடுச்சா இல்லை வயசாகிடுச்சான்னு தெரியல. ஓகே, ஸோ எனிவே இந்த vlog நான் இதோட முடிச்சுக்கிறேன். நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக வந்து முன்னாடியே காமிச்சிருப்பேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த vlog. எனிவே, லவ் யூ ஸோ மச் சூர்யா சார். See you on next video. Let's go.